ராணர் 30 நாள் வாய்தா கேட்கிறார் அந்தர் இது அனாவசியமானது. எது அவசியம் எது அனாவசியம் అని చెప్పేది కోర్టు పబ్లిక్ ప్రాసిక్యూటర్ కాదు. யுவரானர், குற்றம் சாட்டப்பட்டுள்ள பாதிரியார் ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளதாக ஒப்புக்கொண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். இந்த வழக்கில் ஜாமீனில் இருக்கிறார். இந்த வழக்குக்கு நீண்ட நாள் வாய்தா கொடுத்து இவர் ஜாமீனில் இருந்தார். கொலை குற்றம் செய்தவன் கண்டித்து கண்காணாமல் உறுதி செய்ய மாட்டாங்க நிச்சயம். வாட் யூ சே மிஸ்டர் சத்யநாராயணா? அவன் தப்பிச்சு கண்காணாமல் போக வைக்கிறது ஃபாதர் காரு எண்ணம் లేదు. அந்த மாதிரி எண்ணம் இருந்தா அவர் என்னத்துக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு? He would have said I don't know. It is common sense, Your Honor. Your Honor, I am not talking about you. I am talking about common sense. Mr. Public Prosecutor. Something totally unconnected with you. Mr. Public Prosecutor. நான் தான் அவரை கேட்டுட்டு இருக்கேன்ல. Your Honor, அந்த மாதிரி அவர் தப்பிச்சு கண்காணாமல் போக வைக்கிறது அவர் எண்ணம் இருந்தா அவர் எதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு? எப்படி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரோ அப்படி என்ன தெரியுது? அவர் ட்ரூத் பேசுறாரு. இப்படி அவர் தப்பிச்சு போறாரு. அவரே கதை மாட்டிக்குவாரு. He will be caught. He is already caught. No, you are trying to catch him. And you are like some of our Indian cricketers. You are capable of dropping any catch. Mr. Satyanarayana, if you have any arguments, please continue. எப்படி நான் தான் அவனை ஒரு இடத்துல வச்சிருக்கிறேன் அவர் சொல்றாரோ அப்படி என்ன தெரியுது? அவர் ட்ரூத் பேசுறாரு. இப்படி அவன் தப்பிச்சு போனா அவரே కదా రెస్పాన్సిబుల్ అవుతారు. He is a Christian priest. వాళ్ళు అట్లా చేస్తారా? என்ன అట్లా చేస్తారా? ஏன் செய்ய மாட்டார்? இவர் கொலையாளின்னு ஒளிஞ்சு வச்சிருக்காரு. தாமஸ் கொலையாளின்னு ఎవరు சொல்லுது? మీరేమి జడ్జా இல்ல పబ్లిక్ ప్రాసిక్యూటర్? தாமஸ் is only an accused. ஆனா அவன் நிரபராதி எனக்கு தெரியும். அதனால ஒரு இடத்துல வச்சிருக்கிறேன் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஒப்புக்கிறீங்களா? அதுக்கே వస్తాను. యువర్ ఆనర్ గారు, నేను அந்த స్టేట్మెంట్ సరిగా స్టడీ చేయలేదు. నాకు టైం లేదు. ఈ కేసు నేను సరిగా స్టడీ చేయలేదు. That is your fault. That is my only fault. All other faults are yours. If there is a ceiling on faults, you will be the first person to be caught. Mr. Satyanarayana, you are one of the senior most lawyers. நீங்களே இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி? Please come to the point. Your Honor, for trying to a Christian priest, for minority community. Minority community lo ordinary man kaadu priest. He is accused of hiding a criminal. It is a very serious charge, Your Honor. వాళ్ళు minority community priest. Honor garu, ఇక్కడ మనం ఒక మ్యాటర్ కేర్ఫుల్ గా చూడాలి. మీరు హిందూ, నేను హిందూ, పబ్లిక్ ప్రాసిక్యూటర్ హిందూ, వాళ్ళు మైనారిటీ కమ్యూనిటీ ప్రీస్ట్. ఇప్పుడు ఈ కేసు అవసరంగా నడిచిన ఊర్లో என்ன பேச்சு வருது? மெஜாரிட்டி கம்யூனிட்டி மேஜிஸ்ட்ரேட்டு, வக்கீలు, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு கேர்லெஸ்గా కేసు పెట్టి మైనారిటీ కమ్యూనిటీ ప్రీస్ట్ మోసపడతారు అని ఊర్లో పేச்சு వస్తే ఏం చేసేది? சாட்சியில வந்து கேஸ் நடக்கும். இது கேர்லெஸ்னஸ் எங்க வந்தது? வரలేదు. வந்தது అని பேச்சு வரக்கூடாது కదా. Justice should not only be done but also seem to be done. అదే చట్టத்தின் అస్థివారం. మీరు అస్థివారం చూడలేదు. అస్థివారం చూడండి. ఆ అస్థివారం అక్కడ ఉంది. అది సీలింగ్ అస్థివారం కింద ఉంది. రామర్ గారు, నేను ఏం చెప్తానంటే వాళ్ళు మైనారిటీ కమ్యూనిటీ ప్రీస్ట్ అవసరంగా కేసు నడిపిన ఇది సొసైటీ ప్రాబ్లం కాకుండా சொசைட்டி காரி சட்டம் வந்து சொசைட்டி விரோதம் பண்ணிக்கிற சட்டம் இருந்தா சட்டத்துக்கு மரியாதை లేదండి. வந்திருக்காது. இனிமே ஒரு ஊர்ல பேச்சு வருது. வந்திருக்காது. இனிமேல் வரும். ఎట్లనో వస్తుంది కదా. ఎందుకు చెప్తారంటే వాళ్ళు మైనారిటీ కమ్యూనిటీ ప్రీస్ట్ ఫెయిల్. ఇతను ఏదో சொன்னாதான் పబ్లిక్ ప్రాసిక్యూటర్కు புரியுது. What do you say, Mr. Public Prosecutor? Your Honor, எங்களை பொறுத்தவரை சிம்பிள் கேஸ். குற்றவாளியை குற்றத்தை கொண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் சொல்லிருக்கிறது நிஜமணி எట్లా తెలుసు? அவரே ஒத்துக்கிட்டாரே. ஆமா, நான் தான் தாமஸ் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கேன். பாத்தீங்களா? அவர் பொய் சொல்ல மாட்டார். பிகாஸ் he is a priest. அவர் பொய் சொல்ல மாட்டார் కదా. தாமஸ் நிரபராதி అని కూడా அவர் சொல்றாரு. ஆமா, தாமஸ் நிரபராதி. ఏమండి, కేసు అయిపోయిందా? ఇంటికి పోతామా?
நீங்களே சொன்னீங்களே சார், ఆ? நீங்களே சொன்னீங்க. నేను చెప్తానండి. నేను మాయలు ఎన్న వరదో నేను చెప్తాను. థామస్ నిరపరాధి అని నేను చెప్తాను. పబ్లిక్ ప్రాసిక్యూటర్ అక్యూజ్డ్ అని నేను చెప్తాను. దానికంతా ఏమండి వాల్యూ? యువర్ ఆనర్ గారు, నేను కేసు సరిగా స్టడీ చేయలేదు, నాకు టైం కాదు. 30 நாள் வாய்தா கொடுக்கலன்னு சொன்னா నేను ఈ కేసు నడతறது లేదు. విత్ యువర్ పర్మిషన్ యువర్ ఆనర్ గారు, నేను పబ్లిక్ గా ఒక స్టేట్మెంట్ ఇస్తాను. వాళ్ళు మైనారిటీ కమ్యూనిటీ ప్రీస్ట్ కేసు అవసరంగా நடத்தக்கூடாது, அதனால நான் வித்ரா பண்ணிக்கிறேன் అని నేను ఒక స్టేట్మెంట్ ఇస్తాను. I will give a detailed statement to the press explaining all the reasons for my withdrawing from this case. Your Honor గారు, ఇది పెద్ద సోషల్ ప్రాబ్లం గా పోతుంది. సొసైటీ గారి చట్టం ఉంది కదా. நீங்க ரொம்ப அனாவசியமா குழப்பறீங்க. மத பிரச்சனை கலப்பறீங்க. வாயிலா வேண்டி காலம் கடத்த பாக்குறீங்க. You are trying to play with time. How can I play with time? I don't have time even to play with my wife. Only old bachelors like you can do it. Your Honor గారు, నేను ఒక పాయింట్ చెప్తాను. వాళ్ళు మైనారిటీ కమ్యూనిటీ. காதல் தோல்வி, இருவர் தற்கொலை, லாரி மோதி 3 மரணம், பல்லவன் பஸ் விபத்து 6 உயிர்கள் பலி. வர வர நியூஸ் பேப்பர்ல சுடுகாட்டிலே அச்சடிக்கிறாங்களா? கீதா, கீதா, பாதிரியார் அருமைநாயகம் வழக்கு 1 மாதம் தள்ளி வைக்கப்பட்டது. கோர்ட்டார் உத்தரவு. வரே பாதிரியார் கேஸ்ல 1 மாசம் வாய்தா கொடுத்திருக்காங்களா? வெரி குட். கீதா, கீதா, என்னங்க எது கூப்பிட்டீங்க? கீதா, ஆபீஸ்க்கு கிளம்பிட்டே இருக்கேன். டிஃபன்லாம் ரெடியா? ஓ, எல்லாம் எப்பவோ ரெடிங்க. எப்போ ரெடினா? பழைய டிஃபனா? இல்லங்க, இப்ப பண்ணதான். என்னங்க, நம்ம கிரிச்சவங்க மட்டும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போட்டோம். கிருஷ்ணன் வீட்லயே இருக்கட்டும். அவனுக்கு என்னவோ ஒரே இருமலா இருக்குங்க. ராஸ்கல், எப்படி இருமல் வரும்? சிகரெட் பிடிக்கிறானா? அவனுக்கு 4 வயசு தான் ஆகுது. 4 வயசுல யாராவது சிகரெட் பிடிப்பாங்களா? ஏன் பிடிக்க மாட்டாங்க? எங்க அப்பா 4 வயசு இருக்கும்போது நானே பார்த்திருக்கேன். என்ன? எனக்கு 4 வயசு இருக்கும்போது எங்க அப்பா சிகரெட் பிடிச்சு நான் பார்த்திருக்கேன். கீதா, நம்ம எதுக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குட் மார்னிங் மிஸ்டர் என்னங்க? குப்சாமி. அங்க பாருங்க. குட் மார்னிங் மிஸ்டர் குப்சாமி. கீதா, யார் வந்திருக்காங்க பாத்தியா? அப்ரஹாம் லிங்கன். ரவீந்திரநாத் டாகூர் இல்லையே? சார், நீங்க பாதிரியார் அருமைநாயகம் இல்ல? உங்களுக்கு எப்படி தெரியும்? பேப்பர்ல கூட உங்க போட்டோ வந்திருக்குதே. உங்க பேர்ல கூட இந்த 1 மாசம் அந்த வாய்தா கொடுத்திருக்காங்கல்ல? ஆமா, அந்த கேஸ் விஷயமா தான் கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். வெரி குட். ஐயோ, இந்த கேஸ பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நீங்க தப்பு அட்ரஸ் வந்திருக்கீங்க. என் பேரு குப்புசாமி. நான் ஏஜி சாப்பிட்ட பார்க்கு மாசம் 400 ரூபாய் சம்பளம். இவன் வந்து இவன் வைஃப். உங்க ஒய்ஃப் மிஸ்ஸஸ் கீதா குப்புசாமி. இவன் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? கேள்விப்பட்டேன். ஐயோ, கீதா, என்னது இது? உன் பேரு ஊர்ல அடிபடுது. சார், சார், நீங்க தப்பு அட்ரஸ் வந்திருக்கீங்க. என் பேர் குப்புசாமி சார். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். மிஸ்டர் குப்புசாமி, என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, நீங்க தானே சார் இப்ப சொன்னீங்க? நான் ஒரு சரியான மடைய எல்லாருக்கும் எல்லாருக்கும் சார், இந்த கேஸ பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். உங்க ஒய்ஃப் தான் அந்த கேஸ பத்தி கொஞ்சம் கேட்கணும். எங்க வைஃப் ஒண்ணும் தெரியாது சார். அம்மா, ஜனவரி மாசம் 30ஆம் தேதி சாயங்காலம் சுமார் 6 மணிக்கு ஜனவரி மாசம் 30ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு செத்து போனது மகாத்மா காந்தி சார். இவன் இல்ல சார், இவன் உயிரோடு இருக்காரு. ஏமா, அந்த நேரத்துல நீங்க ஒரு டாக்ஸில போனீங்களான்னு எனக்கு தெரியும். டாக்ஸியா? டாக்ஸியா? நான் எப்ப டாக்ஸில போனேன்? நான் இதுவரைக்கும் டாக்ஸில ஏறினதே இல்ல. ஆமா சார், அவன் டாக்ஸில ஏறினதே கிடையாது. ஒரே ஒரு தடவை அவன் பேரு தான் டாக்ஸி ஏறி இருக்கு சார். நீங்க ஏதோ தப்பு ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். எங்களுக்கு கேஸ பத்தி ஒண்ணும் தெரியாது சார். அம்மா, கொஞ்சம் நல்ல யோசனை பண்ணி பார்த்து சொல்லுங்கம்மா. நீங்க சொல்ற பதில்ல தான்
ஒரு மனுஷனுடைய எதிர்காலமே அடங்கியிருக்கு. இல்ல, நான் இது வரைக்கும் டாக்ஸில போனதே இல்ல. அவர் கூட ஸ்கூட்டர்ல தான் போயிருக்கேன். ஆமா சார், அவர் லேடிஸ் கிளப்ல திரும்பி வரப்போ கூட நான் தான் ஸ்கூட்டர்ல போய் அழைச்சிட்டு வரேன். ஐம் சாரி, ஏதோ ஒரு பெரிய தவறு செய்யணும்னு எனக்கே பயமா இருக்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேன் சார். நான் வரேன் சார். ஆமா. கீதா, இது என்ன டாக்ஸி? அதாங்க எனக்கு தெரியல. இந்த ஃபாதருக்கு எப்படி உன் பேர் தெரியும்? நீங்க கீதான்னு கூப்பிடும்போது அவர் உள்ள வந்திருக்காரு. அவர் காதுல விழுந்திருக்கும். கரெக்ட் 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 கரெக்ட். இனிமே உன்னை பேரு சொல்லி கூப்பிடவே போறதில்லை. ஏய் ஏய் தான் கூப்பிட போறேன். அப்புறம் ரோட்ல எவனாவது ஏன்னு மாடு ஓட்டினா என் பேர் அவனுக்கு எப்படி தெரியும்னு கேட்பீங்க. நான் அவ்வளவு மடையனா? எனக்கு எப்படி தெரியும்? சரி கீதா, நீ இதுக்கு ஜாக்கிரதையாரு. நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க, நான் ஃபாதருக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். போஸ்ட் பண்ணிடுறீங்களா? ஃபாதர் இப்பதான் வந்துட்டு போறாரு. அதுக்குள்ள நீ லெட்டர் எழுதுறேன்ற? கீதா, என்ன கீதா இதெல்லாம்? ஐயோ, ஃபாதர்னா எங்க அப்பா. உங்க அப்பா ஃபாதரா? Mr. Arogisan, you are a Christian. You know I cannot reveal the details of confession to anybody. Even to a court of law. Courts are not above God, Mr. Arogisan. The confession was made to him. He was listening and he gave pardon. Father, என் மகனை ஒருத்தன் கொலை செஞ்சிருக்கான். நீங்க அவனை சட்டத்துக்கு இந்த மறைச்சு வச்சிருக்கீங்க. என் மனசு எவ்வளவு வேதனைப்படு தெரியுமா? இந்த மாதிரி நீங்க அவனை சட்டத்துக்கிட்ட இந்த மறைச்சு வைக்கிறதுனால நம்ம சர்ச்சை பத்தியே கேவலமா பேசுறாங்க. ஆண்டவனை பத்தியே கேவலமா பேசின உலகம் பாய். அதுக்காக இயேசு உலகத்தின் பேர்ல வருத்தப்படல, உண்மைக்காகவே உழைச்சான். ஃபாதர், மன்னிச்சு, நான் தெரியாம தான் கேட்கிறேன். இப்ப நீங்க உண்மைக்காக உழைக்கிறீங்க. ஒரு கொலை குற்றவாளிக்கு அடை கொடுத்துட்டு மகன் எழுந்து தவிக்கிற என்கிட்ட வந்து என்ன நடந்தது சொல்லி விசாரிக்கிறீங்க. ஒரு எக்ஸாமின் தி விக்டிம். மை டியர் சன், உண்மையை சொல்லக்கூடிய நிலையில நான் இப்ப இல்லை. ஆனா உண்மைக்கு சாட்சியம் கிடைச்சாதான் ஒரு நிரபராதிக்கு விடுதலை வாங்கி கொடுக்க முடியும். அவன் நிரபராதி இல்லைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சுன்னா ஆண்டவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அவனை சட்டத்தின் கையில் ஒப்படைச்சு. மதர், அந்த டாக்ஸி டிரைவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னான்னு எனக்கு தெரியாது. ஆனா உண்மையில என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். என் மகன் வேறு பரிசுத்தம். அவன் ரொம்ப நேர்மையான. அவன் நேர்மையா இருந்தது மட்டுமில்லை, இந்த உலகத்துல எல்லாருமே நேர்மையா இருக்கணும்னு ஆசைப்பட்டான். ஒரு நாள் அவன் மகாபலிபுரம் போயிருக்கான். திரும்பி வர்ற வழியில ஒரு டாக்ஸி நின்றுட்டு, அந்த டாக்ஸில இந்த தாமஸ் தியாகராஜன், அவன் பேர் எனக்கு இப்பத்தானே தெரியும், ஒரு பொண்ணை மனசு பண்ணிட்டு இருந்தான். என் மகன் அதை பார்த்துட்டான். அவனுக்கு கோபம் தாங்கல. அதே எடுத்து அந்த பொண்ணை போட்டு நல்லா அடிச்சிட்டான். அந்த இன்சிடென்ட்டை எல்லாரும் என்கிட்ட வந்து சொன்னாங்க. என் மேனேஜர், என் கிளார்க் எல்லாருமே சொன்னாங்க. என் பையன் கூட சொன்னான். சால்வைட் போனா போகுது விட்டுட்டேன். ஆனா இந்த அயோக்கியன் டாக்ஸி டிரைவர் அதையே மனசுல வச்சுக்கிட்டு என் மகனை பழிக்கு பழிவானவன் துடிச்சிட்டு இருந்திருக்கான். போன ஜனவரி மாசம் 30ஆம் தேதி என் வீட்டுக்குள்ள போகுது என் மகனை அடிச்சு கொண்டுட்டான். கரெக்டா பார்த்தா காந்தி செத்து போன அதே டேட், அதே டைம் என் மகனும் போயிட்டான். நீங்க கோட்ஸையை மறைச்சு வைக்கிற மாதிரி. So right, my dear son. தேவையில்லாத பெரிய மகான்கள் பேரெல்லாம் நாம எதுக்காக பயன்படுத்தணும்? கோட்ஸையை மகன் சொன்னீங்க. என் மனசுல காந்தி தான் இருக்காரு வெளியே, கோட்ஸே இல்லப்பா. அப்ப என் மனசுல கோட்ஸே இருக்கான்னு சொன்னீங்களா? My dear son, உள்ளர்த்தம் வச்சு பேச எனக்கு தெரியாது. I am after all a plain and simple servant of my Lord. மதர், இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மை நினைக்கிறீங்களா இல்ல பொய்ய நினைக்கிறீங்களா? யார் பேசுறதையும் பொய்ன்னு நினைக்கிற உரிமை எனக்கு கிடையாது. ஒருத்தர் பேசுறது பொய்ன்னு நிரூபிக்கப்பட்டாலே ஒழிய அதை பொய்ன்னு நினைக்கவோ சொல்லவோ நான் யார்? உண்மை உங்களுக்கே ஒரு நாள் புரியத்தான் போகுது. Yes, I also believe that. இயேசுவை நம்பி ஒரு பாதையில பயணம் செய்ய தொடங்கிட்டேன். நான் போற பாதை தவறா இருந்தா அவனையே எனக்கு வழிகாட்டு. மிஸ்டர் ஆரோக்கியசாமி, அவசியம் ஏற்பட்டா மறுபடியும் உங்களை வந்து பார்ப்பேன். அவசியம் இல்லைன்னா வரமாட்டேன். அப்படி நான் மறுபடியும் இன்னொரு தடவை உங்களை வந்து பார்க்கலன்னா இந்த முறை வந்து உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. No, not at all.
நான் உங்களை மன்னிக்கிறேன். நீங்க தான் என்ன ஆசீர்வதிக்க. May God bless you, my son. Father, what's your next step, Father? I do not know. I'm in search of truth. But I do not know either the distance or the direction I've got to travel. அந்த மாதிரி திக்கு தசை தெரியாம பிரயாணம் பண்றது அர்த்தமில்லாத காரியம் இல்லையா ஃபாதர்? இட்ஸ் மீனிங்லெஸ். லைஃப்ல எவ்வளவோ விஷயங்கள் அர்த்தம் இல்லாம நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். Let me continue my travels. Traveling like that is a waste of time, Father. Yes, perhaps. But it's not a crime. Because I am not traveling without ticket. My ticket is truth and faith in God. ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. முருகா, விநாயகா, நமச்சிவாயா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் நல்லா வாழ வேண்டும். அதுவே போதும். முருகா, ஞானப்படுத்துகிறேன். பாப்பா, என்ன ஃபாதர் அருமை நாயகம் அனுப்பிச்சாருங்க. ஓ, பாதிரியார் அனுப்பிச்சாரா? நல்ல மனுஷன். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏந்துக்கள், அவர் நல்லவர். ஆமா, என்ன விஷயமா அனுப்பிச்சார்? நான் ஒரு குற்றத்தை செஞ்சுட்டேன். அவர் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாருங்க. அப்படியா? முருகா, என்ன குத்தம் பண்ண? ஒரு பெண்ணை ஒருத்தன் கெடுக்க பார்த்தான். அதை நான் பார்த்துட்டேன். அதே இடத்துல அந்த பயலை ஓங்கி மண்டையில் அடிச்சு கொலை பண்ண வேண்டியதானே? அதுதாங்க செஞ்சேன். அடப்பாங்க, அப்படியே செஞ்சுட்டியா? சொல்லு சொல்லு முருகா, சொல்லேடா. ஏன் நிக்கிற? சொல்லு. நான் செய்தது கொலை குத்தையில நினைச்சு பாதிரியார் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாருங்க. கொஞ்ச நாள் போலீஸ் கிட்ட மாட்டிக்காம தலைமறைவா இருந்தா தான் உண்மையை நிரூபிக்க முடியும்னு நினைச்சு என்ன உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்காரு. பாதிரியா இருக்கிறதெல்லாம் எப்படி தெரியும்? நான் தாங்க சொன்னேன். அவர் நான் சொன்னதெல்லாம் நிஜம் நம்பிட்டாரு. பாதிரியாரே சொல்லிட்டாரா? அப்புறம் நான் என்னடா சொல்றதுக்கு இருக்கு? அவர் போய் சொல்ல மாட்டாரா? என்ன கேளு, என்ன மாதிரி அவர் ஒரு பக்தர். நான் முருக பக்தர், அவர் இயேசு பக்தர். அதுல ஒண்ணும் தப்பு இல்லடா. என்ன கேளு, நான் இந்து மதத்துல பிறந்துட்டேன், அவர் கிறிஸ்துவ மதத்துல பிறந்தார். என் கடவுள் எனக்கு, அவர் கடவுள் அவருக்கு. ஆனா அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அவர் இந்த மதம் மாத்திர வேலை யாருமே செய்யறது. மதம் மாறினா தப்புங்களா? தப்பா? சுத்த மடத்தனம். ஏன்னுகள் ஏங்க ஏன் நான் கேட்கறதி? என்ன பார்த்து ஏன் நான் கேட்கறதி? நான் யார் தெரியுமா? முருகன் அடி தொண்டர் மாசிலாமணி. என்ன பார்த்து மதம் மாறினா தப்பா நான் கேட்கறதி? அப்படி எல்லாம் கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாது. ஏன்னுகள் இந்து மதத்திலேருந்து கிறிஸ்துவனா மாறினவன் எவனாவது ஒருத்தன் முன்னாடி வந்ததுன்னா செருப்பாலியே. மதம் மாறினவங்களை கண்டா உங்களுக்கு இவ்வளவு கோபமா வரும்? ஆரம்பத்துல செருப்பால் அடிக்கலாம் போல கோபம் வரும். அப்புறம் யோசிச்சு பார்த்தா அது தப்பு. அருவாள் எடுத்து கழுத்தை சீவரா சொல்லி. ஆமா, உன் பேர் என்ன? இந்த தாமா தியாகராஜ். என்ன தா 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 தாமல் தியாகராஜா? நல்லா சொல்ல. தாமல் நல்ல ஊர், அழகான ஊர். அந்த ஊர் கோவில் கூட ரொம்ப நல்லா இருக்கும். நான் கூட போயிருக்கேன். தாமல் தியாகராஜ் அழகான. வாடா, முருகனை வள்ளிக்கடா. வாடா. பரவாயில்லைங்க. வாடா நம்மடையா. வாடா. ஏன்னுகளு, முருகன் உன் பக்கத்துல இருந்தான்னா வேற ஒரு பயம் பக்கத்துல வர முடியாதுடா. வாடா. முருகா, ஞானபண்டிதா, நீதான் காப்பாற்று. வாங்கிக்கடா. வாங்கிக்கடா மடியா, வாங்கிக்கடா. போடா. இனிமே உனக்கு ஒரு பயம் கிடையாது. பாதிரியார் சொன்னார்னு சொன்னேன், உடனே சரின்னு சொல்லிட்டீங்க. பாதிரியார் சொல்லாமலே நானே இங்க வந்திருக்கலாம்னு உங்களுக்கு சந்தேகம் வரலையா? நான் பொய் சொல்லலாமேன்னு உங்களுக்கு தோணலையா? பாதிரியார் பேரை சொல்லி பொய் சொல்ல முடியாதுடா. ஏன்னு கேளு, உன் நாக்கு அழுகி போயிடும். அந்த நல்ல மனுஷன் பேரை சொல்லி நீ பொய் சொன்னா இத்தனை நேரம் பரமசிவன் நெத்திக்கண்ணை திறந்து உன்னை சுட்டு சாம்பல் ஆக்கியிருப்பான். அந்த சாம்பலை குழைச்சி விபூதியா பட்ட பட்டையா உடம்புறா எல்லாம் போட்டு. ஏன்னு கேளு, பாதிரியார் அவ்வளவு நல்லவன்.
ஒரு இந்து மதம் மாறினா தப்புன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு கிறிஸ்தவ பாதிரி மேல இவ்வளவு மதிப்பு வச்சிருக்கீங்களா சார்? கிறிஸ்துவ மதத்து மேல எனக்கு என்னடா கோபம்? இந்து மதத்துக்கு எவனாவது துரோகம் பண்ணா கொஞ்சம் கோபம் வரும், அருவாளாக அவங்களுக்கு ஒரு மதம், ஒரு நம்பிக்கை. பாதிரியார் இயேசுவை நம்புறாரா? அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னு கேளு, பாதிரியார் ரொம்ப நல்ல. ஆமா, நானே பேசிட்டு இருக்கேன், நீ ஏதாவது பேச வந்துங்க, குறுக்க பேசாது. நான் ஏதாவது பேசுற போது குறுக்க பேசல, எனக்கு கட்ட கோபம். ஆமா, நீ இன்னைக்கு இங்க வந்தது ரொம்ப நல்லா போச்சு. ஏன்னு கேளு, நான் இன்னைக்கு ராத்திரி கும்பகோணம் போறேன். அங்க ஒரு கோவில்ல கும்பாபிஷேகம். அப்படியே தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, ராமேஸ்வரம் அப்படின்னு எல்லா கேத்திரத்தையும் ஒரு சுற்றி வச்சுட்டு ஏய், நான் வர வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கு, மாட்டிக்கிறாரு. முருகன் அனுப்பிடா, அவன் காப்பாற்றுவான். வா, ஆரத்தி காட்டுவோம், வா. இப்பதானுங்களா ஆரத்தி காட்டணும். ஏய், இன்னொரு காடு காட்டக்கூடாதா? ஒரு நாளைக்கு 2 வேளை சோறு கொட்டுக்கல, 2 வேளை கற்பூர ஆரத்தி காட்டக்கூடாதா? நம்மடையா வேணா. முருகா ஞான பண்டிதா ஸ்ரீராம் போடா. சரி சரி, மெட்ராஸ்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ ஜாக்கிரதையாடுறா, போயிட்டு உடனே வந்துடுறேன். ஏன்னு கேளு. ஏங்க அறிவு கேட்டாரு. ஏன் என்ன ஏன் ஒரு நாள் சொன்னேன், மெட்ராஸ்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரை பார்த்து வந்து. அதுக்குள்ள ஏன் இல்லை ஏன் பாதி மதி போ. வணக்கம் பாரு. இப்பதாங்க மாசலாமன் சார் இப்பதான் வெளியில போனார், இப்ப வந்துடுவாருங்க. தாமஸ், நீ எப்பப்பா இங்க வந்த? இன்னைக்குதான் ஃபாதர், கொஞ்ச நேரம் தான் ஆகும். ஒரு வாரமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? போலீஸுக்கு பயந்து அங்க இங்க ஒளிஞ்சு இங்க வரத்துக்குள்ள 1 வாரம் ஆயிடுச்சு ஃபாதர். ஃபாதர், போலீஸ் உங்க மேல நடவடிக்கை எடுக்கலையா? நடவடிக்கை எடுத்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கேஸ் விசாரணைக்கு வந்து 1 மாசம் வாய்தா கொடுத்துருக்காங்க. நான் இப்ப பெயில்ல இருக்கேன். பணக்கார வீட்டு பையன் செத்ததுனால கேஸ் ரொம்ப மும்முரமா நடக்குது போல இருக்கு. தாமஸ், நான் கீதா குப்புசாமி வீட்டுக்கும் ஆரோக்கியசாமி வீட்டுக்கும் போய் பேசிட்டு தான் வரேன். அவங்க சொன்ன விவரங்கள் என்ன ரொம்ப குழப்புது தாமஸ். என்ன ஃபாதர் சொல்றீங்க? நீங்க ஏன் என்ன சந்தேகப்படுறீங்க? தாமஸ், நீ பாவ மன்னிப்பு கேட்டது இறைவன் கிட்ட, என்கிட்ட இல்லை. உன்னுடைய தவறெல்லாம் நீ ஒப்பிச்சும் போது அதை கேட்டுக்கிட்டு இருந்தது ஆண்டவன், நான் இல்லை. அவருடைய செவிகள்ல பொய்யான வார்த்தைகள் விடக்கூடாதுப்பா. ஃபாதர், நீங்க ஏன் என்ன சந்தேகப்படுறீங்க? கீதா குப்புசாமி சொல்றதை கேட்டா அவங்க அன்னைக்கு உன் டாக்ஸியில வரவே இல்லையா? ஆரோக்கியசாமி சொல்றதை கேட்டா நீ அவன் மகன் கிட்ட தவறா நடக்கிறத பார்த்தவன் கண்டிச்சுட்டான், அதுக்காகத்தான் நீ அவனை கொலையே பண்ணி. ஓ, அப்படி சொல்றாரு அவரு. இத்தனை நாள் என் மேல கேஸ் எப்படி போட போறாங்கன்னு தெரியாம இருந்தது, இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் பாரு. போலீஸ்லயும் அப்படிதான்பா கேஸ் இருக்கு. தாமஸ், நீ சரியான அட்ரஸ் தானே என்கிட்ட கொடுத்த? ஆமா பாரு. அட்ரஸ் தவறு வந்துடக்கூடாதுன்னு உனக்கே தெரியுது இல்லையா? இல்ல பாரு, நான் ஆண்டவனுடைய அட்ரஸை நம்புறேன், நீ சாத்தானுடைய அட்ரஸை நம்பிடக்கூடாது. அது ரொம்ப தவறான விலாசம். ஃபாதர், நீங்க ஏன் என்ன சந்தேகப்படுறீங்க? அன்னைக்கு நான் பெரிய சத்தியவான்னு சொல்லிக்கல, ஆனா அன்னைக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும்னு மனசார நினைச்சு வந்தேன் ஃபாதர். நான் சொன்னதுல ஒரு வார்த்தை கூட பொய் கிடையாது ஃபாதர். ஆரோக்கியசாமி சொன்ன இருங்க ஃபாதர், நீங்க அடுத்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்புறீங்களா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். வாங்க 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 வாங்க, நல்லா இருக்கீங்களா? மெட்ராஸ்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் கபாலி கோவில் பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்படிங்களா? அதான் நீங்க வாங்கிக்க மாட்டீங்க. இந்தடா ஜனஜா, வாங்கிக்கடா வாங்கிக்கடா. நம்மடையா இன்னும் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருக்கேன், வாங்கிக்கடா. சார், இவனை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவன் ஏதோ குத்தம் பண்ணினா நீங்க அவனுக்கு அடைக்கலை கொடுத்துருக்க, எல்லாத்தையும் சொல்லிட்டான். இந்த பாருங்க, இப்ப உங்களோட எனக்கு பேசுறதுக்கு டைம் கிடையாது. சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. தலைவலிச்சா எனக்கு? நான் இன்னைக்கு ராத்திரி கும்பகோணம் போறேன். அங்க இருந்து தஞ்சாவூர், திருச்சி,
ராமேஸ்வரம் எல்லா க்ஷேத்திரமும் இந்த பாருங்க, நான் இல்லாத போது அவனே தான் பார்த்துக்கணும். நான் இருக்கிற போது எவன் வந்தாலும் விடமாட்டேன். என் கழுத்தை சீவினால்தான் இதில் இங்கே நிறுத்த முடியும். கேளுங்க, நீங்க சொல்லிட்டீங்க. அதான் மசிலாமணி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எனக்கு கட்ட கோபம் வரும், போற போது கூப்பிடும். ஆமா, போற போது கூப்பிடுறது ரொம்ப அவசரம். நான் ட்ரெயினை பிடிக்க போறோம், போங்க சார், முருகா ஞான பண்டிதா. ஐயா, மறுபடியும் போற போது கூப்பிட்டீங்க, நான் என்ன செஞ்சுவேன்னு எனக்கே தெரியாது. அருவாள் எடுத்து கழுத்தை தாமஸ், நீ ஒரு கன்னத்த கிறிஸ்டியன் அவர்கிட்ட சொல்லவே இல்லையா? இல்ல ஃபாதர். ஏன்? செருப்பால் அடிப்பேன்றாரு. அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு அருவாளால வெட்டு வரான். எனக்கே வம்பன்னு நான் பேசாம இருந்துட்டேங்க. இப்படி ஒரு பொய்யை சொல்லலாமா? நான் பொய் சொல்லலையே. அவர் நான் மதம் மாறின கிறிஸ்தவனான்னு கேட்கவே இல்லையே. அவரா நான் ஹிந்து நினைச்சுக்கிட்டாரு. நல்லதா போச்சுன்னு நானும் பேசாம இருந்துட்டேன் பாரு. உண்மையை சொல்லாம மறைச்சிருக்கிறியே, அது கூட பொய் சொல்ற மாதிரி தான். அது உங்களுக்கு உங்க அளவு உண்மை வெறி பிடிச்சாலே எனக்கு தாங்காதுங்க. ஆனா மனசறிஞ்சு நான் பொய் சொல்றது இல்ல. என் தகுதிக்கு அது போதும் ஃபாதர். ஃபாதர், என்ன நம்புறீங்களா இல்லையான்னு கேட்டேன், பதிலே சொல்லலையே. என்ன பதில் சொல்றதுன்னு இன்னும் இயேசு எனக்கு சொல்லலையப்பா. அதான் யோசிச்சுக்கிட்டு. ஃபாதர், என்ன நம்பலன்னு மாத்திரம் சொல்லிடாதீங்க. அதுக்கு முன்னாடி இதை பாருங்க ஃபாதர். மாசிலாமணி சார் கொடுத்துட்டு போன விபூதி பட்டம் இதை பாருங்க ஃபாதர். பரிசுத்தம் கேர் ஆஃப் ஆரோக்கியசாமி. ஆரோக்கியசாமி மகன் லெட்டர் ஹெட்டா இது? அப்படிதான் இருக்கும் ஃபாதர், படிச்சு பாருங்க. டியர் மிஸ்ஸஸ் கீதா குப்சாமி, நீங்கள் உங்கள் லேடிஸ் கிளப்புக்கு கேட்டிருந்தபடி டொனேஷன் தருகிறேன். இன்று மாலை 5:30 மணி சுமாருக்கு என் வீட்டிற்கு வந்து 5000 பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பான பரிசுத்தம், ஜனவரி 30. இப்ப என்ன சொல்றீங்க ஃபாதர்? அந்த அம்மா அங்க போயிருக்காங்கன்னு தெரியல. ஆரோக்கியசாமி சொன்னதெல்லாம் கட்டுக்கதைன்னு புரியல. ஆண்டவன் என்னை காப்பாத்திட்டான் தாமஸ். உண்மையில சந்தேகப்படுறதா இல்ல உன்னை நம்புறதான்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அது எவ்வளவு பெரிய மடத்தனம்னு இயேசுவா கருணை வச்சு இந்த லெட்டர் எனக்கு அனுப்பிச்சு நிரூபிச்சுட்டான். இயேசுவா? அது கபாலீஸ்வர் கோயில் பிரசாதம் மாசிலாமணி சார் சொன்னாரு. இயேசுவோ ஈசனோ ஆண்டவன் எனக்கு கட்டளை இட்டுட்டான். உண்மையை நான் கண்டுபிடிச்சு நிரபராதிக்கு விடுதலை வாங்கித்தான் தரணும்னு ஆண்டவன் எனக்கு கட்டளை இட்டுட்டான். அந்த பையன் இதுல லெட்டர் அந்த அம்மா கிட்ட இருந்து எப்படிங்க கோயிலுக்கு போச்சு? உண்மை தெய்வத்துக்கிட்ட போனதுல ஆச்சரியம் இல்லை தாமஸ். அந்த தெய்வம் கருணை வச்சு இந்த உண்மையை எங்கிட்ட அனுப்பிச்சது பார். அதை நினைச்சாதான் எனக்கு வியப்ப. தாமஸ், உண்மையில கொஞ்ச நேரம் நான் சந்தேகப்பட்டதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாரு. நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். மாசிலாமணி சாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவர் இவ்வளவு நல்லவரா இருக்காரு. அவரை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? இயேசுவின் இதயம் இந்துக்களிடம் இருக்குன்னு. அப்போ அந்த லெட்டர் நமக்கு ஈஸ்வரன் கோயில் வழியா தானே கிடைச்சது. அதை பத்தி என்னங்க நினைக்கிறீங்க? ஈஸ்வரனுடைய கருணை கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு. ரெண்டுமே சொன்னா என்ன ஃபாதர் அர்த்தம்? ரெண்டுமே ஒண்ணுதான் அர்த்தம்.